எங்களோட ஸ்கூல்ல வந்து அலுமினி மீட் வைக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஸ்கூல்ல வந்து அலுமினி மீட் வைக்கிறாங்க. என்னன்னே அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சிட்டேன். அலுமினி மீட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில படிக்க தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்க, அவனுக்கு தெரியும். ஆனா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணுமா, அதை வந்து அவர் ஸ்கிரிப்ட் ஸோ அலுமினி மீட்னா என்னன்னா, இந்த ஸ்கூலை விட்டு நம்ம படிச்சுட்டு போனவங்க எல்லாருமே இப்போ ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்து ரீயூனியன் ஆகிட்டு அண்ட் எல்லாருமே பார்த்துக்கிறது அது பேர் தான் அலுமினி மீட். அதானே நான் கரெக்டாக சொல்றேன். இந்த ஸ்கூல்ல படிச்சு சாதிச்ச ஆட்கள் எல்லாம் வந்து திரும்ப வந்து பரமாதான்டா நீ வெளில தள்ளு. பரமங்க போனோடனே அக்கா அக்கான்னு கும்மி வாண்டி, அதுக்காக தான் அது அங்க போறது. அப்படியா? இது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ட்ரெண்ட் பார்த்திருக்கியா? ஸ்கூல் படிக்கும் போது யாரும் கண்டுக்கல, அதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி இது பர்மிஷன். இதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பையன் கூட என்ன மதிக்கலன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வந்து நாண்டுக்கு வேணான்னு. அதுதானே உன்னோட பிளானு. என்னோட ஸ்கூல் அனுபவத்தெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நீ ஸ்கூலுக்கு போனதே 6 மாசம், இதுல நெக்ஸ்ட் சொல்றீங்க. அதுலயும் 4 மாசம் லீவு. அந்த 2 மாசத்துலயும் பாதி சாட்டர்டே சண்டேன்னு போயிருக்கோம். அங்கங்க கவர்மெண்ட் ஹாலிடே. காலேஜ்ல பண்றது ஸ்கூல்லயே பண்ணிருக்குது. 2 மாசம் ஆச்சு, 6 மாசம்லாம் இல்ல. நான் வந்து 2 வருஷம் ஸ்கூல் போனேன். அதுல பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அதையோட என் ஸ்கூல் மெமரிஸ்லாம் முடிஞ்சு அப்புறம் 10th 11th 12th அப்புறம் பிகாம் எல்லாமே நான் வந்து டிஸ்டன்ஸ் தான். அசம்பிளிலலாம் பரம என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பரம நிக்க விட்டுருவாங்க. அடுத்து இந்த மாதிரி தான் பரம எப்போதுமே ஃபர்ஸ்ட் தான் நிற்கும் பரம. நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவுட்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு டாப்பர் ஸ்டூடெண்ட்டு. ரேங்க்லேயா இருக்கட்டும், பெஞ்ச்லேயா இருக்கட்டும், ஹைட் ஆர்டர் வைஸ்லேயா இருக்கட்டும், அசம்பிளிலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டாப் பண்ணதுனால அதுதான் அவனுங்க வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த அலுமினி மீட்டுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம், என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அண்ட் நாளைக்கு மீட் எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே நீங்கள் இந்த vlogல பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு ஈவினிங் அலுமினி மீட்டு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தாச்சு. ஆக்சுவலி வாங்க எதுவும் இருக்கோ இல்லையோ இந்த சாக சொல்லிட்டு கிளம்பிடுறது. அண்ட் வந்து அந்த வேலை மோமோஸை வாங்கி பசிக்கு லபக்குன்னு தின்னுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்ததே லேட்டுங்கிறனால நேராக வந்து தோடு வாங்குறதுக்காக வந்தாச்சு. அண்ட் ஐஸ் வந்து அது பிள்ளைக்கு பேண்டு தோடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஐஸ் வந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிடுச்சு. என்ன நல்ல தோடு செலக்ட் பண்ணி போறியா? நல்ல தோடு கடையில் வந்துட்டு நல்ல தோடு. இந்த ரிங்ஸ் எல்லாம் வாங்கி இப்படி போட்டுட்டு போலாமா? ஐஷு உன்னோட சாரி என்ன? நீ என்ன பிளாக் கலர்? பிளாக் கலர் சாரி. அதுக்கு என்ன பார்க்குற? அதுக்கு பிளாக் கலர் தோடு, அந்த சாரிக்கு மேட்சிங்காக தோடு. ஐஷு வந்து இவ்வளோ நேரம் கடையை அலசிச்சு பெரிய பெரிய தோடெல்லாம் பார்த்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து எதுவுமே வேணாக்கான்னு சிம்பிளாக சொல்லிடுச்சு. அது வேறு விஷயம். பட் நான் வந்தேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு தோடு. அது உலக வரலாறுலேயே நீங்கள் பார்க்காத டிசைனாக இருக்கும். இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சது நான் வாங்கியிருக்கிறேன். இது மாதிரி வாங்கட்டுமா இல்லை இது மாதிரி வாங்கட்டுமாயா? நானே வந்து என் வாழ்நாளில் இவ்வளோ காஸ்ட்லியாக கிளிப்புக்கு நான் வாங்கினதே கிடையாது. எவ்வளோ வருது? 140 rupees. ஓகே, மொத்தம் வந்து 380க்கு வாங்கினோம். ஒன்றுமே வேணாம் நான் வந்தேன். நான் 80க்கு வாங்கினேன். அண்ட் ஐஷு வந்து 300க்கு வாங்கிச்சு. அதுவும் அதுக்கு எதுவுமே வாங்கலையா, அது பிள்ளைக்கு தான் மெயினாக வாங்கியிருக்கு. இன்னும் வர மனசு இல்லை, அதை இதை எலி மாதிரி உருவி போட்டுக்கிட்டு இருக்குது. வாங்க ஐஸ் போகலாம். ஒன்றுமே வாங்கி தரலையா? பிஸ்கெட் வாங்கி கொடுத்தது யாரு? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தது யாரு? ஐஷு. ஷூஸ் வாங்கி கொடுத்தது யாரு? ஐஷு. இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அப்போ அமைதியாக வரணும். ஒன்றுமே வாங்கி கொடுக்கலையா நான்? சரி, இனிமேல் எதுவுமே வாங்கி கொடுக்காம விட்டேன். ஸ்மைல் பண்ணு, புஷ்பா பண்ணு. ரிதன்யா, ஷாப்பிங் பண்ணலாமா? இவ்வளோ ரேட்டாக இருக்குது, 700 ரூபாயும் அது. ஆமாம், நான் ரேட் அதிகம் தானே சொன்னேன். இது ஓகேவான்னு கேட்டேன். எனக்கே வயிற்றுச்சலாக இருக்கு வாங்கி கொடுக்க. மெலிசோ வந்திருக்கோம். ஏன்னா வந்து ரிதன்யாவுக்கு வந்து நான் வச்சிருக்க மாதிரியே தான் பொம்மை வேணுமாம்மா. இல்லை மண்டைய கழுவி வேற என்ன வாங்குற? கிளே டாய்ஸ் வாங்குறியா? ஹாப்பியா ரிதன்யா? ஓகே. ஆத்தாலும் அவளும் கன்வின்ஸ் ஆகி ஏதோ ஒன்று வாங்கிருச்சுங்க. எவ்வளோ வருது கிளே டாய்? 450. இதை ஷாப்பிங் பண்ணோம் அதை ஷாப்பிங் பண்ணோன்னு வந்துட்டு லேட்டாக வந்ததுனால லிட்ரலி நான் தான் ஒன்றுமே ஷாப்பிங் பண்ணல. ஒரே ஒரு தோடு 80 ரூபாய்க்கு வாங்கினேன், அவ்வளோதான். ஐஷோ ஷாப்பிங் முடிஞ்சா? சூப்பர் மார்க்கெட் போகணும்.
ஆமா எல்லாம் எனக்கு வாங்குறேன்னு வந்துட்டு இவ பொருளா மட்டும்தான் வாங்குறா. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம். ஐஷு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கணும் எல்லாம் சொல்லி இருந்துச்சு. அதனால அதை வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஹேர் கேர்லாம் வேற பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஃபேஸை விட ஹேர் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது சரியா இருந்துச்சுனாவே பாதி கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச மாதிரி. என்னோட ஹேரோட நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்டிக்கியா, ஃப்ரிஸியா அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரோத்தே இல்லாமல் ஒரு மாதிரி மோசமான நிலைமையில தான் என்னோட ஹேர் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு DIY ஹேர் மாஸ்க் ரெசிபி பார்த்தேன். ஆனால் அதை பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் தேவை. ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுக்கிறதா பெரிய பஞ்சாயத்து. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளாக்ஸீட் ஜெல் தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளாக்ஸீடு தண்ணி எல்லாம் போட்டு நான் கொதிக்க வச்சேன். அது ரொம்ப ஸ்டிக்கியாக மோசமான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. சரி செகண்ட் டைம் இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப ஃப்ளோயியாக ரன்னியாக ரொம்ப எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே எனக்கு வரவே இல்லை. பட் இவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையே இல்லை. நமக்கு ஹேர்ஸ் குட்னஸ்லேயே ஃப்ளாக்ஸீட் ஜெல் கிடைக்குது. அதுதான் எனக்கு PRல அனுப்பியிருந்தாங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா செம்ம பக்காவாக இருந்துச்சு. நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது, ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குயிக்காக ஒரு ஹேர் மாஸ்க் ரெசிபி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கப் எடுத்து அதில் எனக்கு தேவையான அளவு ஹேர்ஸ் குட்னஸோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் நான் போட்டுக்கிறேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் இதோட கன்சிஸ்டன்சி இதோட இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நமக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல் அண்ட் கோகோனட் ஆயில் ரெண்டுமே இருக்கிறதுனால நமக்கு ஹேர் க்ரோத்துமே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இந்த சிம்பிளான ஹேர் மாஸ்க்கை கம்ப்ளீட்டாக என்னோட ஹேரு, ஸ்கேல்ப்பு, ரூட்டு, என்ஸ்ன்னு எல்லாத்துலேயுமே போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 1/2 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை எல்லாம் பண்ணோன்னே இதுதான் என்னோட ஹேர்ல இந்த ஃப்ரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு இப்போ சாஃப்ட், ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது என்னோட ஹேர். ஸோ இந்த ஹேர்ஸ் குட்னஸோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் நீங்கள் வாங்கணும்னா purple.comல கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட்டை கீழே டேக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:55. நாளைக்கு வந்து அலுமினி மீட், ஓகேங்களா? அதாவது 5 மணிக்கு அங்கே மீட்டு. நான் என்னோட நிலைமையை இப்போ வந்து ஜஸ்ட் பாருங்கள். என்னோட ரூமில் இங்கே ஆரம்பிச்சு இங்கே இருந்து இதெல்லாம் வந்து அப்படியே உருவி போட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே. நான் ஒரு ட்ரெஸ் வந்து 1 வீக் முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ட்ரெண்ட்ஸில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். அது வந்து முட்டி கீழே வரைக்கும் கவர் ஆகும், நல்லா நீட் அண்ட் டீசெண்டாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் கேஷுவல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ண பாருங்கள். பட் எனக்கு என்னென்னா இப்போ வந்து அந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு போக இஷ்டம் இல்லை. ஒரு ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வந்து எனக்கு ப்ரிம் அண்ட் ப்ராப்பர் டீசெண்டாக எனக்கு அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை. இப்போதான் ஃபீல் ஆகுது. மூக்குத்தி வாங்கியிருக்கலாமா? அமுக்கு மூக்கு மனசாட்சியே இல்லையாடி உங்களுக்குலாம்? அவ நாளைக்கு போட்டுக்க ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ பாருங்க, இந்த குர்த்திலாம் வந்து பார்க்கையில டீசெண்டாக இருக்குது. ஆனால் போட்டால் இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் எனக்கு வருது. அதை மடித்து தச்சாலுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி கேவலமாக, குர்த்தி அழகாக இருக்குது, ஆனால் நான் ரொம்ப குட்டையாக தெரியுறேன். ஓகேங்களா? அது வந்து எனக்கு இருக்க இன்ஃபியாரிட்டியா இல்லை என்ன கதைன்னு தெரியல. பட் ஐ ஃபீல் ரொம்ப குட்டை. அதனால என்னால் கான்ஃபிடென்ஸாக போய் எல்லாத்தையும் பேச முடியுமான்னு தெரியல. 12 seconds later. காய்ஸ், கடைசியில் ட்ரெஸ்ஸை தேடுறேன்னு புட்டுக்குச்சு காய்ஸ். யாராச்சும் இந்த அநியாயம் பண்ணுவாங்களா? கதவே ஒழிச்சிட்டா. ஆல்ரெடி இந்த அலுமினி மீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க செலவு. அது எனக்கு போடுறதோ இல்லை அதுக்கு செலவு பண்ணுறதோ கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஃபுல்லாக என்னோட காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பள்ளி, கரப்பாம்பூச்சி ஏதாவது போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீ பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்து இங்கே பாருங்கள், ஃபேமிலி லா இன் இந்தியாவா புதுசாக வாங்கின புக்கா? நாளைக்கு டெஸ்ட், இதோட எனக்கு அதுதான் முக்கியம். சரியா? என்ன டெஸ்ட்டு? நான் படிக்கவே விட மாட்டேங்க, போட்டு நொச அப்படியே கொஞ்சம் அவங்க பாருங்களேன். நான் படிக்கலான்னு பார்த்தா பின்னாடி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு பரம்பு ரூம்ல பாருங்க என்ன சேட்டையை பண்ணி வச்சிருக்குதுன்னு. ஆனால் இப்போ என் ரூம் நீட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கொண்டதை ஆள் அடுக்கி விட்டேன். ஒன்று பண்ணுவோம்மா, நீங்கள் 2 பேரும் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க, அந்த ரூமை நான் எடுத்துக்கிறேன். ஒற்றை ரூம் சைஸுக்கு நாங்க 2 பேர் வேணும். இந்த ஒற்றை மேல மத்தா தண்டி ரூம் எடுத்துப்பீங்க. நீங்க என்ன வளரணும்டா? 25 வயசு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு தனியா 25 வயசு, எனக்கு 25 வயசுல தானே தனி ரூம் கிடைச்சது. உனக்கும் 25 வயசுல ஒரு தனி ரூம்ல தனி வீடே தனி கொடுத்துனமே போயிருங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு. கலா ஆசாரியார் வந்து கதவை போட்டாதான் இனிமேல் எல்லாமே. காலைல என்ன பண்ணுவானுங்க, இங்கே ஃபில்டர் இருக்குது. எங்கள் வீட்டில் யாருக்கும் பாட்டிலில் தண்ணி குடிச்சலாம் பழக்கம் கிடையாது. திறப்பாங்க, குடிப்பாங்க. இங்கே கொஞ்சம் உழுவும், இங்கே கொஞ்சம் உழுவும். என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு
நான் நாசமாக போகிறேன். The next morning. குட் மார்னிங். இப்போ வந்து மார்னிங் வந்து சூப்பராக விடிஞ்சிருச்சு அண்ட் மணி வந்து 11 கிட்ட ஆக போகுது. இப்போ எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஐஷு அழுப்புறா தாங்க முடியல. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் போட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. லஞ்சுன்னு யாராச்சும் இதை சாப்பிடுவாங்களா? போயிட்டு நல்லா பிரியாணி பரோட்டா அப்படி வாங்கி குடியா? இல்லை வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா பரமுக்கு கடைசி வரைக்கும் ட்ரெஸ்ஸே அமையாததுனால நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம். அவ்வளோ 3 கபோர்டு ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சுருக்கா, ட்ரெஸ்ஸே இல்லைன்றாங்க. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, நல்லா கிரிட்டிக்குன்னு ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் ஜூஸ் குடிக்க வந்தால் எனக்கு இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் நேற்று நைட்லேருந்தே ஆக்சுவலி சாப்பிடல. ஐஸும் எனக்கு தொலைவுது. ஏன்னா இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு காரணம் ஐஸு தான். ஐஸுக்கு கரெக்டாக சொன்னேன் சாரி கட்டிடுவா ஐஸு, அது ஐஸு நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் கடைசியில் என்ன திணற விட்டுருச்சு. 2 பேருமே பிச்சைக்கார கோலத்தில் இருக்கோம். இதுக்கு மேலே வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு போயிட்டு கெட் ரெடி வித் மீ வேறு எடுக்கணும். ஞாபகம் இருக்குல்ல, டிரான்சிஷன் நேரம் எடுக்கணும். டுப்னு எங்கள் நேரம்னு பார்த்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுமே அமையல. ஆனால் மற்ற ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரோஜனமே இல்லாத வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். One eternity later. ரொம்ப நர்வஸாகவும் பயமாகவும் இருக்கு. ஏதோ நான் தான் 10th எக்ஸாம் எழுத போற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அடிக்கடி இந்த கனவு வரும்ல 10th எக்ஸாம் எழுதுற மாதிரி, ஸ்கூலுக்கு போற மாதிரி, அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கடைசியில் இந்த சல்வார் செட் தான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ ஒரு எலகென்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கீழே இருக்க லெகின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்குவோம். ஆய் கை கொடுங்கடி. ரொம்ப எப்பா சொல்லி வச்சு போட்டதுங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருச்சா? ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருச்சு. இங்க இருக்க எல்லாருமே என்னோட பேட்ச் தான். எல்லாருமே வந்து நிறைய பேர் குழந்தைய கூட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நிறைய ஒர்க்லலாம் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க. எல்லாம் கேட்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பயங்கர தர்தி. எனக்கு யார் என்னென்னலாம் தெரியவே தெரியாது. அண்ட் நாங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு சோஷியல் மீடியாலாம் பேசி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான். அவங்க சொல்லி தான் தெரியும். அவங்களாம் என்னோட ஸ்கூல் மேட்ஸு, என்னோட பக்கத்து கிளாஸ், 8th கிளாஸ் இதெல்லாமே. அண்ட் நிறைய என்னோட ஜூனியர்ஸும் மீட் பண்ணேன். இவங்கெல்லாம் ஜூனியர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. I like to invite Maria Jack, who topped the ரொம்ப பொட்டென்ஷியல் போட்டு ஒரு ப்ராப்பரான ஈவெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பண்ணியிருந்தாங்க. பரதநாட்டியம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சாங்ஸ் இருந்துச்சு, ஸ்பீச் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஆனர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா இது டீச்சர்ஸ் அண்ட் ஃபாதர்லாம் கூப்பிட்டு. நினைக்கிறேன். பட் இந்த ஸ்கூல் படிக்கும் போது யாருக்குமே எனக்கு தெரியாது. எல்லாம் கேட்குறாங்க இந்த ஸ்கூல்ல தான் படிச்சியா அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் அலுமினி ஸ்பீச் கொடுத்ததே நான் தான். திடீர்னு ஸ்டேஜ் ஏற்றி என்னை பேச விட்டாங்க. எனக்கு அப்படியே தடதடன்னு ஆயிடுச்சு. நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி ஒரு சில விஷயத்துலலாம் நான் பயங்கர இன்ட்ரோவர்ட்டு. பட் ஆல்ரெடி பேசலாம் அனுபவம் இருந்ததுனால அப்படியே பேட்ச் ஒர்க் போட்டேன். பட் நான் பேசினப்போ தான் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, த்ரூ அவுட்டாக நான் ஃபியூ மினிட்ஸ் தான் பேசினேன். பட் த்ரூ அவுட்டாக எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கத்தி கை தட்டிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம ஸ்கூலில் அதெல்லாம் நடக்கும்போது அது இன்னும் பெரிய ஹாப்பினஸ் தான். ஐஸ் என்ன பாட்டு பாட போகிறேன்? ஹாய் வித்யா, காட்டலால உடலா அங்கே இருக்கிறதுலே நாங்கள் தான் பயங்கர அலப்பறையை போட்டுட்டு இருந்தோம், பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு. அண்ட் இப்போ ஸ்டேஜ் ஏறி குரூப் சாங் பாட போகிறாங்களாம்மா. இசை மலையில் நனைய தயாரா? ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே அலப்பறையெல்லாம் போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே அண்ணா விட்டுருனான்லாம் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நாங்கள் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். யார் என்ன கதர்னா என்ன அப்படின்ட்டு. சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க பண்ணாத ரொம்ப சேட்டை பண்ணுவோம், அவ்வளோ சேட்டை பண்ணுவோம்.
ஈவென்ட் முடிச்சுட்டு அவங்க குரூப் செல்ஃபி எடுத்துட்டு தாங்க. அண்ட் என்னோட பேட்சோட ஒரு குரூப் செல்ஃபி எடுத்தேன். எங்கள் பேட்சில் தான் நிறையா பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு. அண்ட் வந்து எங்களுக்கு இது அலுமினி மீட்டோட ஒரு ஃபேர்வெல் மீட் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகணும், அவங்கவுங்க லைஃப் பார்க்க போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எனக்கு என்ன ஸ்கூல்லே சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, திருச்சி சோமர்சம்பேட்டையில் இருக்கிற ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். இங்கே ஆக்சுவலாக 5 years ஒன்ஸ் பிரின்சிபல் ஃபாதர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஃபாதர் சஹாய்னு இருக்காரு. அவர் வந்து அவ்வளோ ஸ்வீட் அண்ட் அவ்வளோ விஷயம் வந்து புதுசாக பண்ணணும், நிறைய இனிஷியேட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ நம்ம படித்தா நல்லா இருக்குமேன்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. ஐஷு வந்து ரொம்ப அடக்கொடக்கமான கேர்ளாக மாறிடுச்சு. ஏன் அப்படி? குளிருதா? குளிர்றதுலாம் இல்லை. என்ன மேக்கப் போக கொடுமையாக கரைஞ்சிக்கிட்டே வருது. சொல்லிட்டியா? நான் வேற ஃபோனை பார்ப்பேன். இந்த டே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்பவே பிடிச்சிருச்சு. நடுவில் ரொம்ப டவுனாக இருந்தேன் ஃபிசிக்கலி மென்டலி ஹெல்த் வைஸ் எல்லாமே. ஆனால் ஸ்டேஜில் ஏறி நிறைய பிள்ளைங்க வந்து எனக்கு பரமோக்கானா ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்பெல்லாம் ஸ்டேஜில் ஏறி சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து க்ரோ ஆயிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சப்போர்ட்டிவான ஆர்ட்ஸ் இருக்கும்போது எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்காக நான் வந்துட்டோம். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு 4 வேலையாச்சு. அப்படியே ஜூஸை குடிக்கிறது சூப்பை குடிக்கிறதுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அண்ட் வந்து பிரியாணி நல்லா சாப்பிட்டேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து திருச்சிக்கு வரேன்னாங்க, ஃபுட்டி பாரதி எல்லாம். அவங்க கூட ஒரு ரவுண்டை போட்டு கிளம்ப வேண்டியதான். உங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல இந்த மாதிரி நமக்கும் 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம். நான் 0ல இருந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே பரம இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக நீங்கள் வச்சிருக்கீங்க. மேபி நீங்க இல்லைன்னா வந்து இப்போ இருக்கிற என்னோட இந்த ட்ரீம் லைஃப் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஜென்யூன் அண்ட் ஸ்வீட்டாக உங்க லவ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.